வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 4 வியாழக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. இலங்கை கடந்து டெல்டா நெருங்கி விலகி சென்னை நெருங்கி இறுதியில மரக்காணம் கடந்து நேற்றைக்கு திருச்சி மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக பயணத்தை தொடக்கி இறுதியில பாலக்காடு கணவாய் வழியாக அரபிக்கடல் சென்ற டிட்வா புயலின் செயலிழந்த பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில் போய் இறங்கியது. நேற்றைக்கு நாம அறிவித்த அறிக்கையில இது சாய்ந்த பம்பரம் போல் சுழன்று கொண்டு மேற்கு நோக்கி நகர்கிறது, தென்மேற்கு நோக்கி நகர்கிறது என்று சொல்லியிருந்தோம். ஆரம்பத்திலிருந்தே நாம் யூடர்ன் போடும் திரும்பி வரும் என்றோம். இன்னும் கொஞ்சம் பாக்ஜலசந்தி வரை கூட வரலாம் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் டெல்டா மாவட்டத்தை ஒட்டி வரும் என்று பார்த்தோம். சற்று உள்ளே திருச்சி மாவட்டம் வழியாக நாமக்கல் மாவட்டம் வழியாக அப்படியே திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தின் பகுதியாக ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக நல்லா போறீங்க. அந்த இடத்துல போனிச்சு எங்களுக்கு மழை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல எப்பொழுதுமே பெய்யாது. குறைந்த அழுத்தம், அது ஒரு வெறும் வெற்றிடம், அதாவது வெற்றிடம் சொல்ல முடியாது, அறவே காற்று தான் வெற்றிடம். குறைந்த அழுத்தம் பகுதியாக அது அப்படியே பாலக்காட்டு கணவாய் வழியாக அரபிக்கடல் போனது. சரி, சாய்ந்த பம்பரம் போல் சுழல்கின்ற சொன்னோம். 1.5 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் தான் செங்குத்தா. அது நேற்றைக்கு மாலை அறிக்கையில தமிழ்நாட்டோட அந்த திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்தது. ஆனால் அந்த 1.5 கிலோமீட்டருக்கு மேல ஒரு 1.5 கிலோமீட்டர் ஈரோடு மாவட்டத்துக்கு மேல நீடித்தது. அதுக்கு மேல அப்ப ஈரோடு மாவட்டத்தோட கொடுமுடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேல பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். ஆக அடுத்தது ஒரு 3 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா பெண்ணாகரம், அந்த மேட்டூர், அந்த ஒகேனக்கல் பகுதிக்கு தலைக்கு மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். அதே நேரத்தில் கர்நாடகாவோட பெங்களூரு, அதன் சுற்றுவட்டார ஒசூர், இந்த பகுதிக்கு தலைக்கு மேல பாத்தீங்கன்னா 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் அது இருந்துச்சு. அப்ப சாய்ந்த பம்பரம் போல் சொண்டு கொண்டு போனுச்சு. அது அப்படியே செட்டிங்கோட அரபிக்கடல போய் இறங்கி அந்த சாய்ந்த பம்பரத்தின் பெங்களூரில் இருந்த உச்சி வந்து மங்களூர் போகும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் கீழே இருந்தது மட்டும் கட் பண்ணிட்டு, சரியா சொல்ல போனால் அந்த கொடைக்கானல் நீலகிரி மாவட்ட மலை இருக்கிறது அல்லவா, தொட்டப்பட்ட சிகரம் என்ற உயர்ந்த சிகரம், அது இரண்டாக பிரித்து விட்டது என்று